அதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது. வா உனக்கு தரேன். ஆரம்பிக்கலாம். இது எனக்கு வேணாம், நீ எடுத்துக்கோ. பார்க்கும்போதே நாக்கு விடுது. அது கெட்டு போச்சு, எனக்கு நல்லதா வைங்க. ஹோட்டல்ல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஒரு குறை இருக்கு தெரியுமா? குறையா? ஹோட்டல்ல அப்படி எதுவும் இருக்காது. ஹோட்டல்ல தாமரை மலரும். இல்ல அண்ணா, மோடி சுட்ட வரை ஒவ்வொரு உணவகத்திலையும் கட்டாயமாக்கப்பட்ட உணவு, அது நீங்க வைக்கணும் கண்டிப்பா. சரியா? போன் பே பண்றேன். மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்க? மொத்தமா 1000 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் அனுப்புறேன், 900 ரூபாய் எனக்கு டிப்ஸ். தலை வழக்கம் போல உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். அட இங்க அரிசியத்தை பாருங்க, எனக்கே வந்திருக்கு. உங்களை பார்த்தா நல்லா ஒரு மாதிரி தெரியுது. இந்த நாய்க்கு காசு வாங்குங்க, இல்லனா பின்வாசல் வழியா ஓடிடுவான். அடாவதுக்கா பாஜக கட்சியிலேயே டெய்ஸி, திருச்சி, சூர்யாக்கு அப்புறம் சிறந்த அக்கா தம்பினா நீ நானும் தான் இருப்போம்னு தோணுது. நீ என்ன திட்டினாலும் தாங்குவேன் தெரியுமா? கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? ஆவ், ஆவ். தகர பெட்டி தம்பி, உங்களை தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது 来了，用了。它颜色深藏不露，卫生巾一吸到底，深藏不露。அடங்கொம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. 5000 ரூபாய் இருக்கு, முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்தானே. ஏதுமா இந்த பணம்? நம்ம ஸ்டாலின் ஐயா மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாருல, அதுல இருந்து பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சீட்டு போட்டிருந்தேன். இப்ப பாருங்க, அந்த பணம் தான் நம்ம மானத்தையே காப்பாத்திருக்கு. இந்தா இருப்பா, இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ, இவ்வளவு பணம் எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடியும். வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. பால் பாட்டில் இருக்கா? குழந்தைக்கா? இல்லைங்க, குழந்தைக்கு இல்லை. சரக்கு வாங்கினா ஊற்றி அடிக்க எதுவும் இல்லை, பக்கத்தில் வேற மளிகை கடை எதுவும் இல்லை, அதனால தான். சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லைங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாடுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். न्यूज़पेपर्स में एक इश्तिहार आया। क्या दिख रहा है? इश्तिहार दिख रहा है? इस इश्तिहार में मोदी जी हैं और हमारे साथ एक लेडी हैं। और உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? अच्छा, ये फोटो आपकी कब ली? तो हमको ये पता नहीं है कब ली है, समझे? ये घर आपका है? नहीं, ये घर मेरा नहीं। अरे देवा, ये घर रहने से हमें झोपड़ी में रहेंगे। आप ही लोग देखिए, ये गड़बड़ है बाबा। चीटिंग करता है तू, चीटिंग 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 करता है तू. வாயாலே வட சுடுவான் நன்றாக, வாயாலே வட சுடுவான். எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? எப்படா உங்களுக்குள்ள சண்டை வரும்? துண்டை போடலாம் காத்திருக்காங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே ரெக்கார்டா இருக்கு. நம்ம பிஜேபி கிட்ட சொன்னா அவன் ஒதுக்குவான், 10,000 கோடி ஒதுக்குடா, அப்படியே ஓப்பனா ஏசி போடுறான்னு சொல்லி இங்க இருக்கிறத ஏசியா மாத்துறது தான் அவங்க திட்டம். நம்ம முதல்வர் கிட்ட கேட்டா என்ன பண்ணுவாரு? 4 மரத்தை நட்டுங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் அவங்களுக்கும் நமக்குமான திட்டம். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஓகே, வந்து ஜிம்லயே வந்து நிறைய முறை வந்து சும்மா ரேண்டமா எல்லாரும் கூட ஒர்க் அவுட் பண்ணும்போது குரூப்பா வந்து எல்லாரும் பண்ணுவோம். சோ நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. வந்து ஜென்ஸை விடவே நான் ரொம்ப நேரம் நிப்பேன். ஓகே, சம்டைம்ஸ் வந்து அவங்க என்னை விட ரொம்ப நேரம் நிக்கிறாங்கன்னா நான் 2 மினிட்ஸ் அபோவே வந்து விட்டுறாதடா அப்படிங்கிற. பாத்து பாத்து விடுங்க.
பேலன்ஸ் வரல. என்னவா ஈஸியா வச்சிட்டீங்க? அதுதாங்க நான் வீட்ல நான் தண்ணி போடுவேன். அதான் கிடையாது. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ. ஏண்டா சனியனே இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? கொஞ்சம் நடிங்க பாஸ். அவர் மோடி. மோடி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னங்க அவர் மோடி நீ பாத்திருக்கியா? மோடி நல்லவரா கெட்டவரா? கெட்டவரா. எதை வச்சு பிள்ளைங்க என் மைங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 2000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடுகிறார்கள். காரணம் பெற்றோர்கள் தனியார் பள்ளியை நோக்கி விரைகிறார்கள். காரணம் ஆங்கிலம் படிக்கணும், பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்கணும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆட்டுக்கறி வறுவலை செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க, ஊழலுக்கு விதை போட்டு அதை பாதுகாப்பா சயின்டிபிக்கா திருடுற ஒரு டெக்னாலஜி வந்து யார்கிட்ட இருக்குன்னா திமுக தான். அடுத்து விடியல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு போய். அடுத்த வீடியோவில் முட்டை பாதி வெதுக்கு பாதி வேகமா இருக்கு, பாதி வெதுக்கு பிள்ளைகள் ஃபுல்லா புழுவா கிடக்கு, சோறு ஃபுல்லா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது. இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிடுச்சு. அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லைங்க. எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு, அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் மூழ்கி இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.